இந்த நாள் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒரு 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 தீர்மானம் உள்ள வாழ்க்கை வாழணும். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாறுகிற மனிதர்களாக நம்ம இருக்கக்கூடாது. எல்லா நிலைகளிலும் உண்மை பேசுகிறவங்களாக இருக்கணும். உண்மைனா உண்மை, சரினா சரி, தவறுனா தவறு, இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. அப்போது உள்ளது உள்ளவாறு சொல்லணும், செய்யணும்னு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய காரியங்களில் உண்மையாக இருப்போம். ஆனால் மற்ற உலக காரியங்களில், நம்முடைய தொழிலில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய வேலைகளில் நம்ம எப்படி இருக்க மாட்டோம், உண்மை உள்ளவங்களாக இருக்க மாட்டோம். இதனால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபடும். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்ம உண்மையாக இருக்கணும். ஒரு மனைவியாக இருந்தால் ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செய்யணும். ஒரு மனைவி ஒரு கணவனாக இருந்தால் மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செய்யணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்யணும். வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு செய்யணும். எஜமான்கள் வேலைக்காரர்களுக்கு செய்யணும். ஒரு பாஸ்டர் தன்னுடைய விசுவாசிகளுக்கு செய்ய வேண்டியது செய்யணும். ஒரு விசுவாசி ஒரு பாஸ்டருக்கு செய்ய வேண்டிய, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகளும் இருக்குது. இதையெல்லாம் நம்ம நிறைவேற்றணும். வெறுமனே ஜெபமும் வேத வாசிப்பும் மட்டும் இல்லை, இதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம சரியாக கடைபிடிக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஒரு காரியத்தில் உண்மையாக இருங்க, எல்லாவற்றிலும் உண்மையாக இருங்க. இல்லைங்கிற இடத்துல இல்லைன்னு சொல்லுங்கள், தவறுனா தவறுன்னு சுட்டி காட்டுங்க, செய்ய வேண்டியவைகளை சரியாக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.